பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம பாண்டியனும் நம்ம சரவணனும் நடந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் காந்திமதி இருந்துட்டு பழனி புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் குத்து விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாண்டியனும் சரவணனும் நடந்து வந்துட்டுருக்கிற போது, என்னடா இது நமக்கு தெரியாமல் நம்ம ஏரியாவில் யாரோ புதுசாக ஏதோ கடையை திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கிட்ட பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம பழனி நிற்கிறாரு. அப்படின்னா நம்ம பழனியோட கடையை இது காந்திமதி ஸ்டோர்ஸ்னு வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பாண்டியனை கூப்பிடவும் பாண்டியன் ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம பாண்டியன் கிட்ட தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. பாண்டியன் தண்ணி எடுத்து கீழே போட்டு உடைக்கிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன் தம்பி என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? நம்ம கடைக்கு எது தப்பலையா அவனும் கடையை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம கூடவே இருந்து அவன் நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கான். துரோகி, பச்சை துரோகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பழனி வராங்க. மச்சான் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு கூடவே இருந்து எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியடா அக்கா, நீயுமா நம்பிட்டு இருக்க, கொஞ்சம் நான் சொல்கிறத என்னன்னு கேளுக்கா அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் கோமதி எதுவுமே கேட்குறதா இல்லை. உங்கள் அக்கா சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்குது? இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் இருக்கிற மாதிரி உறவு அருந்து போச்சு. இனிமேல் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கோமதியும் பாண்டியனும் சேர்ந்து நம்ம பழனியை வெளியே துரத்துறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.